ஒரு நாள் காட்டின் வழியாக சுற்றித் திரிந்து கொண்டிருந்த போது ஒரு தங்கமானை பார்த்து மயங்கிய சீதை அதை தனக்காக பிடிக்க இராமரை வற்புறுத்தினார். எப்போதும் அர்ப்பணிப்புள்ள கணவரான இராமன் சம்மதித்தார். அவர் மானை துரத்தினார். அது அவருக்கு தெரியாமல் ராவணனின் தம்பி கரனால் படைக்கப்பட்ட ஒரு மாயை. இராமன் மாய மானை காட்டிற்குள் ஆழமாக துரத்திய போது கரனும் அவனது இராட்சச படையும் மறைவிடத்திலிருந்து வெளிப்பட்டனர். அவர்கள் சீதையை கடத்தி லங்காவின் பணக்கார நகரத்திற்கு அழைத்துச் சென்றனர். சீதை கடத்தப்பட்டதை உணர்ந்த இராமன் துக்கம் மற்றும் கோபத்தால் நிரம்பியிருந்தார். அவர் தனது சகோதரர் இலட்சுமணன் மற்றும் அவர்களின் விசுவாசமான நண்பரான குரங்கு தெய்வமான அனுமனின் உதவியை நாடினார். ஒன்றாக அவர்கள் அரக்கன் மன்னனின் பிடியிலிருந்து சீதையை மீட்க ஒரு ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டனர். சீதையின் கடத்தல் செய்தி வானத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. ராவணனின் துணிச்சலால் கோபமடைந்த தேவர்கள் இராமருக்கு பின்னால் திரண்டு தங்கள் உதவியை வழங்கினர். இராமர் மற்றும் ராவணன் இடையேயான போர் அளவில் மகத்தானதாக இருந்தது. இரு போர் வீரர்களும் மோதியதால் வானம் நடுங்கியது. அவர்களின் ஆயுதங்கள் மின்னல் போல் ஒளிர்கின்றன. பசுபதாஸ்திரத்தை ஈட்டிய ராவணன் அதன் அழிவுகரமான சக்தியை வெளியிட்டார். ஆனால் இராமர் தெய்வீக அருளால் வழிநடத்தப்பட்டு தாக்குதலை திருப்ப முடிந்தது. போர் நாட்கள் கணக்கில் தொடர்ந்தது. ராவணனின் திமிர் படிப்படியாக பயம் மற்றும் விரக்தியாக மாறியது. அவர் தனது மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை வெளியிட்டார். ஆனால் இராமர் தனது தெய்வீக சக்திகள் மற்றும் அவரது கூட்டாளிகளின் அசைக்க முடியாத ஆதரவுடன் தடுக்கப்படவில்லை. இறுதியாக கடுமையான மற்றும் நீண்ட போருக்கு பிறகு இராமர் ஒற்றை அம்புடன் ராவணனின் மார்பை துளைத்தார். மரணமாக காயமடைந்த அரக்கன் மன்னன் தரையில் விழுந்தான். அவனது வாழ்வு மங்கி வருகிறது. ராவணன் இறந்து கொண்டிருந்த போது லங்காவுக்கு வெற்றி சின்னமாக கொண்டு வரப்பட்ட சிவலிங்கத்தை ஒருமுறை கவனித்தார். தோல்வியால் தாழ்மையான முன்னாள் பெருமை மிக்க மன்னன் பக்தியின் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்தார். தாழ்மை, அனுதாபம் மற்றும் தன்னலமற்ற சேவை அவரது பக்தியின் அடையாளமாக இருக்க வேண்டிய சிவலிங்கம் அவரது துயரமான முடிவுக்கு சாட்சியாக மாறியது. கட்டுப்பாடற்ற பேராசையின் ஆபத்துகளை நினைவூட்டும் ஒரு வேதனையான நினைவூட்டலாக மாறியது. ஒரு காலத்தில் வல்லமை மிக்க மன்னனான ராவணன் வஞ்சிக்கப்பட்ட பக்தன் அவனது சொந்த திமிர் மற்றும் தெய்வீகத்திற்கு அவர் காட்டிய மரியாதை குறைவால் அவனது பயங்கர ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ராவணனின் கதை அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கை கதையாக உள்ளது. உண்மையான சக்தி செல்வத்திலோ, புகழிலோ அல்லது தெய்வீக ஆயுதங்களிலோ இல்லை. மாறாக தாழ்மை, அனுதாபம் மற்றும் உயர்ந்த கொள்கைகளுக்கு அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு என்பதை நினைவூட்டுகிறது.